ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், டியூடோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து வாழ்க்கை, காதல், வசனங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த கேள்வியோடு தான் நம்ம முழு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு வெறும் ட்ரைலராக இல்லாமல் இது ஒரு வாழ்க்கையோட ரூல்ஸாகவே இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். எல்லா கதையுமே ஒரு நெருக்கடியோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் வெளியிலேருந்து வர ஒரு ப்ரெஷர், உள்ளேருந்து வர ஒரு வெளிப்பாடு, இதுதான் வந்து இதில் தொடங்குது. ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஹீரோ. இதுக்கு எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி அப்படின்றது உதவாக்கரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முத்திர குத்துறது தான். அது இவர் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி இவர் வந்து ஒரு ஆறில் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஆனால் இது அவரை மட்டும் கமெண்ட் பண்ணுற விஷயம் இல்லை. இவர் வந்து இதை ஒரு சோஷியல் மெசேஜாக மாற்றுறாரு. ஸோ எல்லாருமே வந்து நான் பண்ணுற விஷயம் எல்லாருமே கிரிஞ்சாக தெரியுது உங்களுக்கு, பட் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் சொசைட்டியே வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படணும். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது அவருக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து எந்தளவுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கார் அப்படின்றது இந்த டைலாக்லேயே சொல்லப்படுது. நம்ம ஹீரோ எதுலையுமே இதை பற்றி கவலைப்படலைங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்றத சொல்யூஷனை மட்டும்தான் அவர் தேடுறாரே தவிர அவர் வந்து பயமாக இருக்குன்றத அவரோட வீக்னஸாக பார்க்கல அவர். ஸோ அதுதான் வந்து இவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்தில். ஓகே, இந்த ட்ரைலரில் இருக்க 3 சைக்காலஜிக்கல் ரூலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தரீங்களோ அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரும். நீங்கள் செய்கிறது உங்களுக்கே வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு விதி. செகண்ட் ஒன், கட்டுப்பாட்டின் விதி. அதாவது எது நம்ம கையில் இருக்குது, எது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற ஒரு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் லேட்டாக புரிஞ்சுக்கிற வழி. ஸோ அதாவது ஒருத்தர் லேட்டாக புரிஞ்சுக்கிற வழி. இங்கே எந்த விஷயமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்ற பட்சத்துக்கு அதை நம்ம எப்படி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணுன்றது தான் இதில் வந்து இந்த லைனில் வந்து ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபிலாசபிலாம் வெறும் வார்த்தையோடு முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து இவரோட காதலில் வந்து நடக்குது. அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே தான் அவருக்கு வந்து உண்மையான மரியாதையோட அர்த்தம் வந்து புரியுது. ஸோ இவர் வந்து எந்தளவுக்கு இவரோட காதலியை வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு பாருங்கள். அதாவது 100க்கு 100 அவன் 80ன்னு சொல்கிறதே வந்து பெரிய அறிவு. அதாவது அந்த பொண்ணுக்காக அவன் வந்து என்னெல்லாம் மாற்றிக்கிறான், அவனையே மாற்றிக்கிறான், அவனுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை மாற்றிக்கிறான் அப்படின்றது தான் விஷயமே இங்கே. ஓகே, தாலிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய கேள்வியை கேட்டதுக்கு, தாலிக்கு மரியாதை இல்லை, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. 2K கிட்ஸாக பதில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து எந்தளவுக்கு அவர் லவ் பண்ணுறாரு, அந்த லவ் வந்து எந்தளவுக்கு வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே, இப்படி லைஃபையும் லவ்வையும் பற்றி ஒரு புரிதலோடு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுறாரு, அவர் என்ன சவாலெல்லாம் மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கதை. அவரை ஃபிசிக்கலாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்றால் 100 பேர் அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் மென்டல் டஃப்னஸாக ஒரு பதில் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பை வச்சுட்டு என்னால் பண்ண முடியலனாலும் 100 பேர் என்னால் அடிக்க முடியலனாலும் 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஸ்டஃப்னஸாக வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. இந்த பதில் தான் வந்து அவர் எந்தளவுக்கு வீக்காக இருந்தாலும் அவர் மென்டல் ஸ்டேட்டில் அவர் வந்து இப்போ இருக்கார், மென்டலாக அவர் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கார் அப்படின்றத இந்த ஒரு வரியிலேயே வந்து சொல்லிடுறாங்க நமக்கு. இப்போ இந்த படம் வந்து ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்து ஃபிலாசபியை புரிஞ்சுக்கிட்டு, லைஃபோட அர்த்தத்தையும் காதலோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரோட உதவியும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது. ஓகே கைஸ், கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் என்ன? அந்த ரூலை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.